ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் 17. தைஸ்தஸ்ய ச அபோத் பிரதனம் துமுலம் லோமஹர்ஷனம் யமாய பல்லைர் அனயத் தைத்யான் அபியயூர் மிருதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தை அசுரர்களுடன், தஷ்யா அவரின், புரஞ்சயனின், ச மேலும், அபூத் ஏற்பட்டது, பிரதனம் போர், துமுலம் மிகவும் கொடூரமான, லோமஹர்ஷனம் எதை கேட்பதால் ஒருவருடைய, ரோமஹர்ஷனம் எதை கேட்பதால் ஒருவருடைய மயிர் சிலிர்க்குமோ, யமாய யமலோகத்திற்கு, பல்லை அம்புகளால், அனயத் அனுப்பினார், தைத்யான் அசுரர்களை, அபியயு அவரை நோக்கி வந்த, மிருதே அந்த யுத்தத்தில். டிரான்ஸ்லேஷன். புரஞ்சயனுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கொடூரமான யுத்தம் நடந்தது. உண்மையில் அது மிகவும் கொடூரமாக இருந்ததால் அதை பற்றி கேட்டாலும் கூட ஒருவருக்கு மயிர் சிலிர்க்கும். புரஞ்சயன் முன் வர துணிவு கொண்ட எல்லா அசுரர்களும் அவரது அம்புகளால் உடனடியாக யமலோகத்திற்கு அனுப்பப்பட்டனர். இந்த யுத்தம் மிக கொடூரமாக நடந்தது. பதம் 18. தஷ்யே இஷு பாதாபிமுக்கம் யுகாந்த அக்னிம் இவோல்பனம் விஸ்ருஜ்ய துர்ருவுர் தைத்யா ஹன்யமானா ஸ்வம் ஆலயம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஷ்யா அவரது, புரஞ்சயனின், இஷுபாத அம்பு வீச்சு, அபிமுகம் எதிரில், யுக அந்த யுக முடிவில், அக்னிம் அக்னி, இவ போலவே, உல்பனம் கொடூரமான, விஸ்ருஜ்ய தாக்குவதை கைவிட்டு, துத்ருவு ஓட்டம் பிடித்தனர், தைத்யா எல்லா அசுரர்களும், ஹன்யமானா கொல்லப்படுவதிலிருந்து, புரஞ்சயனால், ஸ்வம் சொந்த, ஆலயம் வசிப்பிடங்களுக்கு. டிரான்ஸ்லேஷன். யுக முடிவில் தோன்றும் காலாக்னியை ஒத்திருந்த இந்திரவாகனனின், புரஞ்சயனின் தீப்பறக்கும் அம்புகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொல்லப்பட்டவர்கள் போக எஞ்சியிருந்த அசுரர்கள் அவரவர் வசிப்பிடங்களுக்கு விரைந்து ஓட்டம் பிடித்தார்கள். பதம் 19. ஜித்வா பரம் தனம் சர்வம் சஸ்திரீகம் வஜ்ரபானயே பிரத்யயச்சத் ச ராஜர்ஷிர் இதி நாமபிர் ஆஹ்ருத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜித்வா வென்று, பரம் எதிரிகளை, தனம் செல்வம் அனைத்தையும், சாஸ்திரீகம் அவர்களது மனைவிகளுடன், வஜ்ரபானையே வஜ்ராயுதத்தை வைத்திருக்கும் இந்திரனுக்கு, பிரத்யயச்சத் திரும்பி வந்து ஒப்படைத்தார், தூய அதை, ராஜரிஷி புரஞ்சயன், இத்தி இவ்வாறாக, நாமபி பெயர்களால், ஆஹ்ருத அழைக்கப்பட்டார். டிரான்ஸ்லேஷன். எதிரிகளை வென்றபின் ராஜரிஷியான புரஞ்சயன் எதிரிகளின் செல்வங்கள் மற்றும் மனைவிகள் உட்பட அனைத்தையும் வஜ்ராயுதத்தை வைத்திருப்பவரான இந்திரனிடம் ஒப்படைத்தார். இதனால் அவர் புரஞ்சயன் என்று புகழப்பட்டார். இவ்வாறாக புரஞ்சயனின் வெவ்வேறு செயல்களால் அவர் வேறுபட்ட பெயர்களுடன் அழைக்கப்பட்டார். புரஞ்சயஸ்ய புத்ரோ அபோத். பதம் 20. புரஞ்சயஸ்ய புத்ரோ அபோத் அனேனாஸ்தத் சுத பிரதோ விஸ்வகந்திஸ்ததச்சந்திரோ யுவனாஸ்வஸ்து தத் சுத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். புரஞ்சயஸ்ய புரஞ்சயனின் புத்திர மகன், அபோத் பிறந்தார், அனேனன் என்ற, தத் சுத அவரது மகன், பிருது என்ற, விஸ்வகந்தி என்ற, தத அவரது மகன், சந்திரன் என்ற, யுவனாஸ்வன் என்ற, உண்மையில் தத் சுத அவரது மகன். டிரான்ஸ்லேஷன். புரஞ்சயனின் மகன் அனேனன் என்றும், அனேனனின் மகன் பிருது என்றும், அவரது மகன் விஸ்வகந்தி என்றும், அவரது மகன் சந்திரன் என்றும், சந்திரனின் மகன் யுவனாஸ்வன் என்றும் அறியப்பட்டனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் 17, 18, 19, 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.